பேங்க்ல 23 லட்சம் நாங்க வாங்கினோம்னு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு நாங்க அஞ்சு ஏற்ற முடியும் நைட்டு. அப்படி இருக்கல நாங்க 25 நாளைக்கு எங்க போக 25 நகையை வச்சிருந்தோம்டா நாங்க எதுக்கு காத்துலயும் மூக்குல இல்லாம இருக்கோம்? எதுக்கு அன்னன்னைக்கு உழைச்சு நாங்க கஞ்சி குடிக்கணும்? நகை இல்லாத போய் நான் பேங்க்ல எப்படி சார் நான் 25 நகை வைப்பேன்? இதெல்லாம் போலி நகை. நீங்கள் இந்த போலி நகைக்கு உண்டான முதல் நடவடிக்கையாக இருக்கக்கூடிய அந்த 22 லட்ச ரூபா பணத்தை பேங்க்கில் கட்டிட்டீங்கன்னா உங்கள் மீது எந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கை இல்லை அப்படின்னா நீதிமன்ற நடவடிக்கைன்னு போட்டுருக்கீங்க. வங்கி பக்கமே போகாத கூலி தொழிலாளி ஒருத்தர் போலியான நகைகளை அடகு வச்சு 23 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி வங்கி ஒண்ணு கூலி தொழிலாளிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கக்கூடியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. காவல்துறையினர் இது தொடர்பா விசாரணை மேற்கொண்டு தனக்கு உதவணும் அப்படின்னு கூலி தொழிலாளி கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆனா என் மயம் வாங்கினான்னு தான் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 3 4 5 நோட்டீஸ் வந்திருக்கு. எந்த இதுமே எங்களுக்கு கிடையாது. நாங்க அன்னன்னைக்கு உழைச்சாதான் கஞ்சி. போலியான நகையை நாங்க வச்சிருக்கோம்னு அவங்க எங்கிட்ட மிரட்டுறாங்கன்னு நான் சொல்றேன். சிவகாசி சிவகாமிபுரம் காலனி பகுதியை சேர்ந்தவர் 33 வயதான செல்வம். இவருக்கும் விருதுநகர் அல்லம்பட்டி பகுதியை சேர்ந்த பியூலா அப்படின்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்த நிலையில இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகளும் 3 வயதில் ஒரு மகனும் இருக்காங்க. குழந்தைகளோட மாமனார் வீடான விருதுநகர் அல்லம்பட்டி பகுதியிலேயே வசிச்சுட்டு வராரு. தன்னுடைய மாமனாரோட சேர்ந்து கட்டிட கூலி வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சிவகாசி பேருந்து நிலையம் பக்கத்துல காந்தி சாலையில இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு வங்கியில இருந்து செல்வத்துக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, போலியான நகைகளை அடமானம் வச்சு 23,90,000 ரூபாய் கடன் பெற்றிருக்கீங்க, அந்த கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டதா கூறப்பட்டிருக்கு. இத பார்த்த செல்வம் அதிர்ந்து போயிருந்திருக்காரு. தான் எப்படி நகைகளை அடகு வைக்க முடியும்? தினந்தோறும் கூலி வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய தான் எப்படி போலி நகைகளை தயார் செஞ்சு அதை அடகு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தோட போயிட்டு வங்கியை அணுகுனதா கூறப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் இதுல தலையிட்டு தனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையையும் முன்வச்சிருக்காரு. இந்த மாதிரியான சம்பவம் இது இங்க புதுசில்ல. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதமும் இதே போல ஒரு சம்பவம் அரங்கேறினதா கூறப்படுது. இதே வங்கியில கடந்த மார்ச் மாதம் 7,56,00,000க்கு 56 பேர் மேல போலியான தங்க நகைகள் அடமானம் வச்சதா சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் தூத்துக்குடி மாவட்டம் சிவலார்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த சிவகாசி பேருந்து நிலையம் பக்கத்துல நகை கடை நடத்திட்டு வரக்கூடிய பாலசுந்தரம் அப்படின்றவர் மேலையும் அந்த வங்கியினுடைய சிவகாசி கிளையினுடைய நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி அப்படின்ற இவங்க 2 பேர் மேலையும் வங்கியினுடைய பிராந்திய மேலாளர் ரஞ்சித் அப்படின்றவரு சிவகாசி நகர காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்திருக்காரு. அது தொடர்பான விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல தான் இப்போ அதே போல இன்னொரு சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்த பிரச்சனை தொடர்பா வங்கி தரப்புல இருந்தும் அவங்க சைடுல எந்த ஒரு தவறும் நடக்கல அப்படின்ற விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. என் பேரு முத்துலட்சுமி, என் மயம் பேர் செல்வம். நான் இருக்கிறது சிவாமரத்துல இருந்து அல்லம்பட்டிக்கு பொண்ணு எடுத்திருக்கோம். பொண்ணு எடுத்த ஊர்ல என் மயம் அங்க இருக்கா. இப்ப போய் அவன் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல எந்த இதுவும் கிடையாது. அவன் ஏற்கனவே பிச்சு வந்தவன். யார் என்ன செஞ்சாலும் தெரியாது அவனுக்கு. இப்போதைக்கு நீ நைட்டு கூட பிச்சு இந்த 1 வாரமா அவன் வீட்டில் தான் இருக்கான். இப்போ 3 மாசத்துக்குள்ள அவன் 25 பவை வச்ச முண்டு போலி நகை வச்ச முண்டு. இப்போ எங்களுக்கு பேங்க்ல 23 லட்சம் நாங்கள் வாங்கின முண்டு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அது எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு வக்கீல் அனுப்பிச்சு விட்டுருக்காரு நோட்டீஸு. ஆனா என் மயம் வாங்கினான்னு தான் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 3 4 5 நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்க அதை பதறி போய் தான் இங்க பேங்க் வந்திருக்கோம். போலியான நகையை நாங்க வச்சிருக்கோம்னு அவங்க எங்கிட்ட மிரட்டுறாங்கன்னு நான் சொல்றேன். எங்கிட்ட நகையும் கிடையாது, மூக்குலையும் இல்லை, காத்துலையும் இல்லை. எந்த நகைக்கு போக நாங்க எந்த இதுமே எங்களுக்கு கிடையாது. நாங்க அன்னன்னைக்கு உழைச்சாதான் கஞ்சி. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு நாங்க அஞ்சு ஏற்ற முடியும் நைட்டு. இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கல நாங்க 25 நாளைக்கு எங்க போக? எங்களுக்கு நீங்க நிறைவேற்றம் பண்ணணும். என் பிள்ளைக்கு எனக்கு வழிகாட்டணும்.